இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சத்தான சர்க்கரைவள்ளி கிழங்கு காராமணி வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு சாதம், பொங்கல், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், மறுபடியும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். சர்க்கரைவள்ளி கிழங்குலையும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மசாலா ஒன்று நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இது பாதி நல்லா வறுபட்டு வந்தோடனே மற்ற பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகிடாமல் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா பாதி வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. நான் 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். மல்லி விதை 1 ஸ்பூனு, எள்ளு 1 ஸ்பூனு, எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து நம்ம வறுத்து மசாலா அரைச்சி செஞ்சோம்னா நல்ல சுவையாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதை நல்லா நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் கடாயை வச்சு புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு கரைச்சி புளி தண்ணி சேர்த்துருக்கேன். அதோட 1/2 கிலோ சர்க்கரைவள்ளி கிழங்க நல்லா தோல்லாம் எடுத்துட்டு வேக வச்சு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேக வைக்காமையும் சேர்த்துக்கலாம். நான் வேக வச்சு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 75 கிராம் வெள்ளை காராமணியும் வேக வச்சு சேர்த்துருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு எல்லாமே வேக வச்சு சேர்த்துக்கலாம். சர்க்கரைவள்ளி கிழங்குக்கும் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். காராமணிக்கும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முன்னையே சர்க்கரைவள்ளி கிழங்கு காராமணியில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டுன்னு நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். முன்னையே நம்ம எல்லாம் வேக வச்சிட்டோம். அதனால் ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்பவும் கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அரைச்சி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் நல்லா தண்ணியாட்டு இருக்கிறது கூட நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதே அந்த கொலகொலப்பு தன்மை, கெட்டித்தன்மை வந்துடும். இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். பாருங்கள், தண்ணியாட்டு இருந்தது. இப்போ நல்லா இன்னும் நல்லா கொதிச்சுதுன்னா இன்னும் திக்காகி வரும். இப்போ இதோட துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு, மஞ்சத்தூளும் கொஞ்சமாக விளக்கெண்ணையும் ஒரு 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய்
சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதித்து வரணும். அப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். இப்போ துவரம்பருப்பு சேர்த்தனால உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காய் வந்திருக்கு. இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதித்து திக்காய் வரட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூனு, உளுந்து கடுகு எல்லாம் சேர்த்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர்றப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க. நம்ம அரைக்கிறதுலேயே மிளகாய் சேர்த்துருக்கோம் 3. இப்போ ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். அதோட ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு கொத்து எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதோட பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இப்போ குழம்புல தாளிப்பு சேர்த்துடலாம். நல்ல வாசனையாக நல்லா இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதித்து வந்துருச்சு. பச்சை வாசனை போய் நல்லா மணக்குது. இப்போ இதோட கொஞ்சம் இனிப்பு சுவைக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுறலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சக்கரவள்ளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்குலையும் காராமணியும் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு சக்கரவள்ளி கிழங்குனாவே பிடிக்காது. அப்படியே வேக வச்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே, பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பராக சுவையாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.